குட் மார்னிங் கைஸ். நம்ம இப்போ வந்துட்டு இடம் செஞ்சு லக்ஷ்மி ட்ரைபல் மியூசியம். சரி போய் டிக்கெட் வாங்க. இங்கே தான் வந்து டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் கவுண்டர். ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ₹20. டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ட்ரைபல் செஞ்சு லக்ஷ்மி ட்ரைபல் மியூசியம், இது இந்த மியூசியமுக்குள்ளே நம்ம வரோம். ஆக்சுவலாக இது என்ன மியூசியம்னா, இங்கே ஸ்ரீசைலத்தில் முதல்ல ஆதி காலத்தில் இருந்த அந்த ட்ரைப்ஸோட அவங்களோட எப்படி வாழ்ந்தாங்கன்றதை தான் அது ஒரு மியூசியமாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பண்ணலாம். ஸோ ஸ்ரீசைலம் மெயின்லேயே தான் இது இருக்குது. நாங்கள் இப்படி நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு காரில் வரும்போது மேப் போட்டு வந்தோம். லொக்கேஷன் காமிச்சது, ஆனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மேப்பில் பார்த்தா பக்கத்துலேயே தான் இருக்குதுன்ற மாதிரி காமிச்சது. அப்புறம் வந்து ஒரு ஆட்டோ, அதுக்கப்புறமா ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தோம். வந்து பார்த்தா இந்த இடம் தானா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருந்ததால் சரி ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த ஆட்டோ போதில் அந்த மெயின் ரோட்டுக்காக தான் நம்ம வந்தோம். அந்த ரோட்டு வழியாக வந்துட்டு இந்த ரைட்டு வந்துட்டு வந்தோம். நாங்கள் இந்த பிளேஸுக்கு வரும்போது மழை வந்து லைட்டாக தூரி இருந்ததுங்க, ட்ரிஸ்லிங் இருந்ததுங்க. அதால் வந்து கிளைமேட்டே வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. எதுவுமே சொல்லி ஸோ நான் கூட உண்மை யாரும் உட்காந்துருந்தாங்கன்னு பார்த்தேன். நான் பார்த்தா அது ஒரு ஸ்டாச்சு. கெட் இன்ஸ்டால் போட்டு போட்டு வாங்க. ஒரு தத்ரூபமாக நேச்சராக இருக்குங்க. சரி மேலே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வரோம். பார்த்தீங்கன்னா வண்டிக்கு சக்கரம் செய்கிற மாதிரி ஒரு இது நல்லாயிருக்கு. செஞ்சு ஹட். இங்க பாருங்க, நேச்சராக இருக்குது. கொஞ்சம் நல்ல கலைநயத்தோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிற நல்லமலா ஃபாரஸ்டில் வாழ்ந்த மற்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல தரப்பட்ட பழங்குடிகளின் வாழ்க்கை, அவர்களோட நடைமுறை மற்றும் கலாச்சாரம் குறித்த ஒரு வாழ்வியல் வடிவமைப்பு தான் இந்த செஞ்சு லட்சுமி ட்ரைபல் மியூசியம். இந்த மியூசியத்தில் பல தரப்பட்ட அந்த பழங்குடிகளோட அவங்க என்ன பிரிவை சேர்ந்தவங்க, அவங்களுடைய வாழ்வியல் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அங்கே பக்கத்துலேயே ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு இது வந்து பக்கத்தில் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த டிஸ்பிளே தான். ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த வச்சுருக்கிற அந்த ஸ்டாச்சுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக நேச்சுரலாக வடிவமைச்சிருக்காங்க.
ஆனால் இது ரொம்ப நல்லா நேச்சராக இருந்துங்க. இந்த பாம்பாட்டி மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க கையில் மகுடிலாம் இருக்குது பாருங்கள். மகுடி இருக்குது, பக்கத்தில் ஒரு வலை வந்து பின்னிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. கீழே போய் அங்கே நின்று படிக்கட்டு எழுதுருங்க. ஸோ இவங்களாம் அந்த நாடக கலைஞர் மாதிரி தெரிஞ்சுங்க. அந்த ஒயிலாட்டம்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான எங்கே கொடுத்துருக்காங்க, சவரா ஷெட்யூல் ட்ரைப் இஸ் ஃபவுண்ட். இங்கே பாருங்க, தர்ஷன் வந்து உண்மையான ஒரு தாத்தா உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய வேலைப்பாடை வந்து ஒரு நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த மியூசியத்துக்குள்ளே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு 2 ஃப்ளோர் இருக்கும். இந்த 2 ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கிற அந்த ட்ரைப்ஸோட இது வச்சுருப்பாங்க. அவங்களோட வாழ்வில் முறையை வந்து 2 ஃப்ளோர்லேயுமே அதை வச்சுருப்பாங்க. அவங்க உண்மையான தத்தாவா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்தள கலைஞர்கள் மாதிரி தெரியுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டாரெட்டி நம்ம தமிழ் படத்தில் ஆந்திராவில் காட்டுவாங்க, கொண்டாரெட்டி அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ அந்த கொண்டாரெட்டி எவ்வளோ கொண்டாரெட்டி இந்த ட்ரைப்ஸ் அவங்களோட அந்த இது நினைக்கிறேன் டான்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. நாட்டியம்னு டான்ஸ். லம்பனா ஆந்திர பிரதேஷ் லம்பனா. கோயாஸ் மெயின்லி ரேவட்டிங் வெஸ்ட் கோதாவரி. இந்த செஞ்சிலட்சுமி ட்ரைபல் மியூசியம் எங்கே இருக்குன்னா அது ஸ்ரீசைலத்தோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே இருக்கும். நீங்கள் ஸ்ரீசைலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குங்க இந்த மியூசியத்துக்கு. இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸுங்க. அடல்ட்டுக்கு மட்டும் தான் வாங்கினாங்க, கிட்ஸுக்கு வாங்கலை. கபிக்குமே வாங்கலை. கபிக்கு வந்து 6 வயசு, அவனுக்குமே வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற அந்த 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸோட வெல்ஃபேருக்கு தான் அந்த ஃபண்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கட்டாயமாக ஒர்த்து தான் நம்ம கொடுத்த காசுக்கு. மியூசியம் ரொம்பவே ஒர்த்தாக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. என்ட்ரி என்ட்ரி. Just show the ticket. Give the ticket. After that? விளையாடலாம் முடியாது, ஈரமா இருக்கு. சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு வர வேண்டியதுதான். மழை இருக்குல்லம்மா, போங்க இதெல்லாம் பாருங்க. நம்ம அப்பவே அந்த ரோடு போக சொன்னோம், இதுதான் ட்ரைபல் மியூசியம்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? இதுதான் ட்ரைப் மியூசியம் அப்படின்னு சொன்னா, ஆனா பார்த்தா எப்படி என்ட்ரன்ஸ்னே தெரியுது, எங்க என்ட்ரன்ஸ் தான் தெரியல. அப்போ விளையாட முடியாது, ஈரமா இருக்கு. இந்த இடத்துக்கு நாங்கள் கார் வரும்போது இந்த மியூசியம் சுற்றி வந்துட்டோங்க, ஆனால் என்ட்ரன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மெயின் வந்து ஒரு கந்தல் இருக்கு. பக்கத்தில் இந்த டைனோசர் பக்கத்துல எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டைனோசர் தானே.
அது டைனோசர் கிடையாது, அதுக்கு ஒரு பேர் வேற ஒரு பேர். டைனோசர்ஸ் கிடையாது, அது வெஜிடேரியன் சாப்பிட்ற ஒரு வகை. இந்த மியூசியத்துக்கு வெளியே இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஒரு சின்ன பார்க் இருக்கும். இங்கே நம்ம கிட்ஸுக்கெல்லாம் விளையாடலாம், நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த காசுக்கு இந்த பிளேஸ் ஒர்த்தன்னா கட்டாயமாக ஒர்த்துங்க. நீங்கள் ஸ்ரீசைலம் போனீங்கன்னா கட்டாயமாக இந்த பிளேஸுக்கு போயிட்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு பிளேஸுக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள், அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.